சிவபெருமான் பார்வதி தம்பதியரின் மகனான முருகப்பெருமான் ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றை அழிக்க கார்த்திகை பெண்களால் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக வளர்க்கப்பட்டு பார்வதியால் ஆறுமுகனாக இணைக்கப்பட்டவர். சூரபத்மனை வதம் செய்து தேவசேனை மற்றும் வள்ளியை மணந்து தமிழ்க்கடவுளாகவும் ஞானத்தின் வடிவமாகவும் போற்றப்படுபவர். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது நம்பிக்கை. முருகன் பிறப்பு மற்றும் சிறப்பு கதை. 1. தோற்றம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட நெருப்பு பொறிகள் வாயு பகவானால் சரவண பொய்கையில் விடப்பட்டன. அங்கு 6 குழந்தைகளாக மாறியவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அன்னை பார்வதி அவர்களை அணைத்தபோது 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகனாக சண்முகன் மாறினார். 2. வள்ளி தெய்வானை திருமணம். சூரபத்மனை வென்ற பிறகு இந்திரன் மகள் தெய்வானையை திருமணம் செய்தார். குறவர் மகளான வள்ளியை காதல் கொண்டு விருத்த வடிவத்தில் சென்று திருமணம் செய்தார். 3. அறுபடை வீடுகள். முருகனின் முக்கிய தலங்களாக அறுபடை வீடுகள் உள்ளன. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை. 4. சிறப்புகள். ஞானக்கடவுள். பழனியில் மாங்கனிக்காக தமையன் விநாயகருடன் போட்டி, பின்னர் ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்து மலைமேல் நின்றார். வடிவம். கையில் வேலுடன் மயில் வாகனத்தில் காட்சி தருபவர். அழித்த பகை. ஆணவம், கன்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் ஆகிய 6 பகைவர்களை அழித்தவர். முருகனை வழிபட சிறந்த நாள் கந்தசஷ்டி மற்றும் கிருத்திகை ஆகும்.